ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இந்தியன் கேமை தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி விளையாடி பார்த்தேன், பயங்கரமாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து கேமுக்குள்ளே வந்தாச்சு. இதில் நம்மளால் வந்து எல்லாத்தையுமே காரு, பைக், ஹெலிகாப்டர் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் ட்ரோன்லாம் இருக்குங்க. அதாவது அந்த ட்ரோனு இதோ பாருங்க, இது போகும் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் கூட வச்சுருக்கானுங்க. இதை வச்சு கூட நம்ம வந்து எங்கேனாலும் போய்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அங்கே பெருசாக ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ வேற எங்கேயோ போயிட்டேன், இருங்க ஒரே நிமிஷம். அங்கே பெருசாக ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு ஸ்ட்ரெயிட்லேயே. ஸோ இந்த மலைக்கு மேலே தான் நம்ம ஏற போகிறோம். ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிராஃபிக்ஸே பார்த்தீங்கன்னா பார்த்தாலே அவ்வளோ போகுது. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த இதுவில் தான் ஏற போகிறோம். நம்ம வந்து சுற்றி முற்றி எங்கன்னா போகிறதுனா கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரோன் வச்சோ போய்க்கலாம். அப்படி இல்லை ஆர்சி கார்னு ஒன்று இருக்குது, பொம்மை கார், இதுலேயும் பார்த்தீங்கன்னா போய்க்க முடியுது. எகுறுத்து கூட கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, நல்லா தாங்க இருக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ அது மேலே தான் போகிறோம். நம்ம வந்து ஹெலிகாப்டரில் கூட போயிடலாம்னு நினச்சா, ஆனால் ஹெலிகாப்டரில் போனால் ஒரு இது இருக்காது, அதாவது ஒரு தில்லுலாம் இருக்காது, ஒரு மாதிரி நல்லா இருக்காதுங்க போகிறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைக்கில் தான் போக போகிறோம். இப்போ ஏன்டா ஹெலிகாப்டர் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, அந்த மலைக்கு பக்கத்தில் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஸோ அந்த மலைக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பா இந்த ஊர் வேணால் பயங்கர பெருசாக இருக்கும் போலுங்க. மேப்பு தொட்டால் மேப் ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அதுதான் கடுப்பாகுது. மற்றபடி இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. பில்டிங்கோட பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, இவனுங்க இது கொடுத்ததே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயந்தான். ஓகே, நம்ம வந்து அந்த மலைக்கு மேலே போக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப ஹைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க கொஞ்சம் மேலே போய் பார்த்துட்டே வரலாமா? சரி வேணாம், எப்படி இருந்தாலும் போகிறதுக்கு லேட் ஆகிடும். நம்ம வந்து இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஹெலிகாப்டர் கீழே இறக்கிடுவோம். நவருங்க டே அண்ணன் வரண்டா, என் வண்டி மேலாம் நான் தெரியாமல் ஏற்றி தொலைய போகிறோம் பாருங்க. இருங்க நம்ம வந்து நடு ரோட்லேயே ஏற்றுவோம். பரவாயில்ல, நடு ரோட்லேயே விடலாம். பாட்டு பசங்க சாப்பிட்டோம் அப்படியே. ஓகே, கரெக்டாக நிறுத்தியாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கார் தான், இதில் வந்து சீட் கோட்லாம் கிடையாது. நமக்கு வந்து என்ன வண்டி தேவையோ அதை நம்ம ஸ்பான் பண்ணிக்க முடியும். அதை விட்டு காரா பைக்கா அதெல்லாம் நம்ம யோசிக்கலாம் தேவையில்லை. எந்த பைக் நல்லா இருக்கோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து எந்த பைக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஃபாஸ்ட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து மலைக்கு மேலே தான் போகிறோம், அதனால் ஃபாஸ்ட்டாலாம் போகக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக போனாலே போதும். நாங்கள் அதில் வழியை வந்துட்டேன். ஆச்சு ஸ்ட்ரைட்டில் கரெக்டாக தான் போயிருக்கிறேன். மழை திடீர்னு காணாமல் போயிடுதுங்க கிராஃபிக்ஸ் இல்லாததுனால. அதனால் கொஞ்சம் உடனே மண்டைக்கெல்லாம் பிச்சுக்குது எந்த வழின்னு. ஓகே, நம்ம மலைக்கு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பா செம்ம ஸ்பீடு போகுதுங்க பைக்கு. இங்கே பாருங்களா எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு. இதில் நைட்ரோவரை கொடுத்துருக்கானுங்க. நைட்ரோ போட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடு போகலாம் போல். ஓ வீலிங்கோ, அடப்பாவி எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. மலைக்கு மேலே இப்படி வீலிங் போயின்னு இருக்கேன். கண்டிப்பாக கீழே தான் விழுவேன். நம்ம வந்து பொறுமையாக போகலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனோன்னா அவ்வளோதான், நான் தான் வந்து காலியாவேன். டேர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீலிங் தூக்க தேவையில்லை. பிரேக் பிடிச்சாலே பார்த்தீங்கன்னா ஸ்கிட் ஆகுதுங்க. எப்பா அதை பாருங்க, பின்னாடி நம்ம இருக்குன்னு பின்னாடிலாம் திரும்பி பார்க்குறான். சரி தம்பி முன்னாடி பாடுறா நீ. நாங்கள் இது அப்படியே வீலிங் தூக்குறான். அடேங்கப்பா 2 கீழே விட்டு வீலிங் தூக்குறாங்க. இது என்னது? ஓ மண் ஐயோ ஐயோ, இது பாருங்க மண்ணில் வந்தால் வழுக்குதுங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா மண்ணெலாம் போட்டுக்கிறானுங்க, அதில் வந்தால் வழுக்குது. அடா பாவியா, இதெல்லாம் கூட மாடா பண்ணி வச்சுருப்பீங்க. இங்கேயும் மண் இருக்குது. நம்ம வந்து மண்ணில் கொஞ்சம் பொறுமையாக போகலாம். பிரேக்கே அடிக்கக்கூடாது போலுங்க. பிரேக்கே அடிக்காமல் போனால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம வந்து டக்குன்னு கீழே வந்துடுற மாதிரி இருக்குது. பாட்டு பசங்க அப்படி தான் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதுவரை எவ்வளோ பெரிய மலைன்னு தெரில, போயினே இருக்குங்க மேலே. இன்னும் எவ்வளோ இருக்குன்னு போகணும்னு தெரில. நைட்ரோ தான் ஆனால் பயங்கரமாக இருக்குது. சும்மா அப்படியே கை விட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போகலாம். அதுவும் இல்லாமல் வீலிங்கும் பார்த்தீங்கன்னா தூக்க முடியுது. எப்பா அடி என்னங்க இது ஃபுல்லாகவே மண்ணாக தான் இருக்கு. அட பாவீங்களா. சரி ஓகே, நம்ம வந்து டக்குன்னு போகிற வழியை பார்க்கலாம். ஆனால் இந்த கேமில் என்ன ஒரே ஒரு கடுப்புனா நிறைய விளம்பரம் வரும். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கடுப்பாகும். பைக் வரும்போதும் சரி மேலேயும் சரி விளம்பரத்தை போட்டு வச்சுருப்பானுங்க. ஸோ மற்றபடி இந்த கேம் வந்து நல்லா தாங்க இருக்குது. இந்த இந்தியன் கேமோட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா ட்ரோனு, ஆர்சி காரு அது இதுன்னு கொடுத்துருக்கானுங்க, ஹெலிகாப்டர் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கேமோட இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தோணுது. ஓகே, நம்ம வீல் டிவி போட்டு போவான். அவ்வளோதான் போட்டு ஐயோ ஐயோ டே. அடா பாவீங்களா, இதுக்கு தாங்க நான் போடுறதே இல்லை எதையுமே. இதை பாருங்க சந்தோஷம். இந்த திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து வரணுமா? அடாடே அடா பாவி, இதை பாருங்களா ஃபுல்லாக கீழே வந்துட்டாங்க. இது நாங்கள் ட்ரெயின் வரும் போல். சரி நம்ம ட்ரெயின்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த மலைக்கு மேலே தான் போனோம். நம்ம ஹெலிகாப்டர் ஸ்பான் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கேருந்து நான் கீழே வந்தனோ அங்கேயே திரும்பவும் போயிட்டு திரும்பவும் அங்கேருந்து பைக்லேயே போக போகிறேன். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் லூஸு மாரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நேரத்தில் அந்த நைட் ரோவை போட்டு தேவையில்லாமல் கீழே வந்துட்டேன். இதுமாதிரி திரும்பவும் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. சரி ஓகே, நம்ம வந்து டக்குன்னு நம்ம எங்கே கீழே வந்தோமோ அங்கே டக்குன்னு போயிடலாம். ஸோ நம்ம கரெக்டாக இந்த இடத்துல தான் கீழே விழுந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இங்கே நிறுத்திப்போம். நிறுத்திட்டு பைக்கை வந்து ஸ்பான் பண்ணிக்கலாம். இந்த தடவை நம்ம வேறு பைக்கு போகலாங்க.
இந்த பைக்கில் தான் லூஸ் மாதிரி கீழே வேண்டாம். இப்போ நம்ம வந்து வேறு பைக்கில் போக முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ நல்ல பைக்காக அதெல்லாம் பார்க்கணும். எது நல்லா இருக்குன்னே தெரியல. எல்லாமே நல்லா இருக்கு, எது தான் ஓட்டுறதுனே தெரியலங்க. ஆனால் சரி நம்ம வந்து இதை ஸ்பான் பண்ணிடலாம். எப்படியோ வந்துடுச்சுங்க பைக்கை. இதுலையாச்சும் நம்ம கரெக்டாக போனோம். இதுலேயும் நைட்ரோ இருக்குது, என் கை சும்மா இருக்காதே. ஆடா பாவியே. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து நைட்ரோ ஆனால் தொடக்கூடாதுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணிக்கலாம். இதான கரெக்டான வழி. ஆமாம் கரெக்டான வழி. கரெக்டாக வந்து மேலேயும் போது ஓடுறா நைட்ரோவை. அவ்வளோதான். இப்போ பிரேக் பிடிச்சிடணும். வளையும் போதெல்லாம் முக்கியமாக பிரேக் பிடிக்கணும். நம்ம ஆனால் ஸ்ட்ரைட்டாக போயினே இருக்கும் போது பிரேக் பிடிச்சோம்னா ஸ்கிட் அடிச்சிருக்கீங்க. பிரேக் பிடிக்காமல் போனால் தான் கரெக்டாக போக முடியுது. ஐயோ எப்பா ஜஸ்ட்டு இப்பயே லைட்டாக ஸ்கிட் அடிக்குது. சும்மா பிரேக் போட்டாலே நம்ம வளையும் போது சுத்தமாக பிரேக்கே பிடிக்கக்கூடாது போல். அப்போ ஆடா பாவி எல்லாமே ஸ்கிட் அடிச்சாண்டாங்க பண்ணுவேன் நான். டேய் அப்பா என்னங்க இவ்வளோ வளையுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஆனால் போயினே இருக்குங்க. மேப்பில் வர ஓப்பன் பண்ண முடியல. அந்த மேப்பை ஓப்பன் பண்ணியாச்சும் பார்த்துடலாம் எவ்வளோ பெருசுன்னு. ஏன்னா ரோடு வளைஞ்சு போகிறத பற்றி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுனாங்க வந்த வழியே வந்த மாதிரி இருக்கே. டேய் எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கீழே விழுந்திருப்பேன். எப்படியோ ஜஸ்ட்டுங்க வளைஞ்சினே இருக்குது மேப் போகிற. எங்கடா போய் நிறுத்த போகிறீங்க என்ன பாட்டு பசங்களா? எவ்வளோ தூரம் தாண்டா இருக்கு. அடா பாவி இப்படியே நாள் ஃபுல்லாக போயினே இருக்க வேண்டியதான் போலியே. இல்லைங்க மரம் தெரியுது, கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். ஐயோ எப்பா ஜஸ்ட்டுங்க எப்பா அடி. நம்ம எப்படியோ ஒரு வழியாக மேலே வந்தாச்சுங்க. மேலே பாருங்கள் கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே அங்கே செடி மரம் எல்லாம் வச்சுருக்கானுங்க. ஓகே நம்ம கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டோம். இப்போ மேலே வந்துட்டு என்னடா பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ட்ரோனை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கீழே போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ இதுவாக இருக்குன்னு, அதாவது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அங்கே பாருங்கள் எக்கச்சக்க வானம் அது இதுன்னு கொடுத்துருக்கானுங்க, கிராஃபிக்ஸ் இல்லாத குறைக்கா. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்ம வந்து கீழே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓ இவ்வளோ ஹைட் இருக்கா? இங்கேருந்தே கீழே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை பாருங்க இங்கேருந்து அந்த லாஸ்ட் ரோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுது. கிராஃபிக்ஸ் தான் இடக்கூடமாக இருக்குது. ஓகே நம்ம இங்கேருந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா பைக்கிலே தாவ போகிறேங்க. அப்புறம் ஏன்டா மேலே வந்தேன்னு கேட்டிங்கன்னா சும்மா சீனுக்கு தான். நம்ம மலை மேலே ஏறினதை சும்மா 4 பேர் சொல்ல தேவையில்லையா, அதுக்கு தான் ஏறினேன். ஓகே நம்ம நைட்ரோ போட்டுக்கினே சும்மா சீனாக கீழே போகலாம் வீலிங் போட்டு. எப்பா வேறு லெவலுங்க தாவியாச்சு. எப்பா அடி எங்கேயும் படாமல் பார்த்தீங்கன்னா கீழே அதெல்லாம் பார்த்தேன் கீழே லைட்டாக போட்டுருச்சுங்க. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் விழுவோம். நாங்கள் ஒன்றுத்திங்க ஆனால் இங்கே எப்பா அடி விழுந்தாச்சு. நாங்கள் இது இப்படிலாம் போகுது வண்டி. டேய் ஏன்னா இது அட பாவி இது என்னங்க அட பாவிங்களா ஆச்சு எனக்கு. ஐயோ என்னங்க இது அட பாவி. இதை பாருங்க ஃபஸ்ட்டு பர்சனில் பார்த்தா அப்படியே பூமி அடியில் இருக்கிறேன் நான். ஐயோ ஏடா கூடமா என்ன பண்ணி வச்சாச்சு. எப்படியோ கரெக்டாக வந்தாச்சுங்க. மலைக்கு மேலே இருந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ சல்லுன்னு வந்து கீழே விழுந்துச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ட்ரெயின்லாம் வச்சு ஓட்டலாங்க. ட்ரெயினை ஓட்டி அதுக்கப்புறம் இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணுமா நம்மன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த இடத்த நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துடலாம். ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.